எண்ணூர் துறைமுகம் அருகே கடலில் கலந்த கச்சா எண்ணெய் கழிவுகளை பாக்டீரியாவை பயன்படுத்தி அகற்றும் நவீன முறைப்பணி தொடங்கியுள்ளது. கடந்த 28ஆம் தேதி 2 கப்பல்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் கச்சா எண்ணெய் கழிவுகள் கடலில் கலந்து கடல்வாழ் உயிரினங்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டன. இதனையடுத்து கழிவுகளை அகற்றும் பணி நடைபெற்றது. மேலும் கப்பல் படை மூலமாக ஹெலிகாப்டர் மூலம் ரசாயனம் தெளித்தும் கழிவுகளை அகற்றும் பணியும் மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் பயோ இனாகுலம் என்ற பாக்டீரியாவை பயன்படுத்தி கழிவுகளை அகற்றும் பணி இன்று தொடங்கியது. இதற்காக விமானம் மூலமாக 500 கிலோ பயோ இனாகுலம் பாக்டீரியா சென்னைக்கு கொண்டு வரப்பட்டது. இதன் மூலம் சுமார் 3 மாதங்களில் மண்ணில் கலந்த எண்ணெய் கழிவுகளை முற்றிலுமாக அழிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை எண்ணூர் துறைமுக பகுதியில் பரவியுள்ள எண்ணெய் படலத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மீனவர்களுக்கு கப்பல் நிறுவனங்களிடமிருந்து இழப்பீடு பெற்றுத்தர மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுகவின் செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். 2 கப்பல்கள் மோதியதால் சென்னை எண்ணூர் துறைமுக பகுதியில் எண்ணெய் படலம் படர்ந்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் இன்று எண்ணூர் துறைமுக பகுதிக்கு சென்று பாதிப்புகளை நேரில் ஆய்வு செய்தார். அப்பகுதியில் உள்ள மீனவர்களை சந்தித்து பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மு.க.ஸ்டாலின் எண்ணெய் படலம் கடலில் பரவியதால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பாதிக்கப்பட்டுள்ள மீனவர்களுக்கு கப்பல் நிறுவனங்களிடமிருந்து இழப்பீடு பெற்றுத்தர மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தினார். கம்பெனிகள் இழப்பீடு தொகையை உடனடியாக வழங்கிட வேண்டும். அவர்களிடமிருந்து இழப்பீடு தொகையை பெறும் வரை மத்திய மாநில அரசுகள் முதலில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு இடைக்கால நிவாரணம் வழங்கிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.